பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் முதல் 51ஆம் வசனம் வரை. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனை பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பானே என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லி கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கு நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஆமென். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே முழுமையாக பார்ப்போம் என்றால், கடைசி நாட்கள் என்னென்ன சம்பவிக்கும், அதற்கு என்னென்னலாம் அதன் அடையாளங்கள், அதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும், எல்லாமே ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, இது ஒரு அழகான ஒரு உவமை மூலமாக ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஒரு ஏற்ற வேலை தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து, அதாவது ஒரு எஜமான் வந்து ஒரு ஊழியக்காரனை ஏற்படுத்தி, நீ வந்து வீட்டில் உள்ள காரியங்களை நீ ஒழுங்குபடுத்தி கவனித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு செல்லும்போது, அந்த ஊழியக்காரன் தன் வேலைக்காரருக்கு கரெக்டான நேரத்தில் போஜனம் கொடுத்து அவங்களுக்கு கவனித்து விசாரித்து, எஜமான் அந்த ஊழியக்காரர் வந்து உண்மையோட விவேகத்தோட தன்னோட ஊழியத்தை ஆண்டவர், அதாவது எஜமான் கொடுத்த பொறுப்பை பயபக்தியாக நடுக்கத்தோடு உண்மையோடு உத்தமத்தோடு செய்யும்போது, எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனை பாக்கியவான்ங்கிறத சொல்கிறார். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிதாவின் சித்தத்தை செய்கிறவராக வந்தார். பிதாவின் சித்தம் இல்லாமல் வேறு எதுவுமே அவர் செய்ய மாட்டார். அப்போ அவர் வந்து அவ்வளோ ஒரு தன்னுடைய வேலைகளில் தன்னுடைய காரியங்களில் அவர் உண்மையாக இருந்தார். உண்மையாக விவேகமாக அவர் செயல்பட்டார். பாருங்கள், நமக்கு ஆண்டவர் மாதிரியை காண்பித்து விட்டு போயிருக்கிறார். நாம் அதன்படி நாம் நடக்க வேண்டும். பிதா, அதாவது தேவனுக்கு விரோதமாக தேவன் இருதயத்தின் ஏக்கம் விருப்பங்களை உணர்ந்து அவருடைய விருப்பத்தின்படி செய்கிற ஊழியக்காரிகளாக நாம் அப்படியாக இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் தன்னுடைய இஷ்டத்தின்படி செய்யும்போது, கர்த்தாவே உங்கள் நாமத்தின் நிமித்தம் நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், நாங்கள் வியாதிஸ்தரை சுஸ்தமாக்கினோம், எங்களை நீங்கள் விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிக்கிறீங்க, அற்ப விசுவாசிகளே என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவார். ஏன்னா தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் தங்களுடைய சுய சித்தத்தின்படி செய்தவர்களை ஆண்டவர் நிராகரிக்கிறார். பாருங்கள், இந்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் அவங்க தான் பாக்கியவான். அவங்க வந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இந்த பூமியிலே நாம் தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோமோ, ஆண்டவர் நம் இருதயத்தில் வாசம் செய்யும்போது நாம் ஒவ்வொருவரும் ஆண்டோடைய ஊழியக்காரிகள், தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை இந்த பூமியிலே நாம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். மனந்திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று யோவான் ஸ்நானன் எப்படி வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமாக இருந்தானோ, அதே போல் நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய யோவான் ஸ்நானன்கள் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற வேலைக்காக நாம் அனுப்பப்பட்டவர்கள். பரலோகத்திலிருந்து நம்மளை அனுப்பி வைத்திருக்கிறார் ஆண்டவர். நீ போ, இந்த தாய் தகப்பன் மடியிலே இவங்களுக்கு நீ பிள்ளையாக பிறந்து ஒரு காலகட்டங்களில் என்னை ஏற்றுக்கொள்வாய், எனக்கென்று உண்மையாய் நீ வாழ்ந்து என்னுடைய ஊழியத்தை உண்மை உத்தமாய் செய்து திரும்ப என்னென்றல் வா என்றுதான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் உண்மையும் உத்தமான ஊழியக்காரன் என்று எண்ணி இந்த பூமிக்கு அனுப்புகிறார். பாருங்கள், நாம் இந்த பூமியில் வாழும்போது நம்மளுடைய சுய சித்தத்தின்படி ஒருபோதும் செய்யக்கூடாது. நம்மளுடைய சுயம் சாம்பலாய் மாற வேண்டும். ஆண்டோடைய இந்த கனமுள்ள ஊழியத்தை பயத்தோடு நடுக்கத்தோடு உண்மை உத்தமாக நாம் செய்ய வேண்டும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், அப்படி உண்மை உத்தமாய் செய்யும்போது தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இப்படி உண்மையாக உத்தமாக செய்யும்போது உள்ளவன் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனோ உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். என்னது இதுக்கு என்ன ஒன்று மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அதாவது தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகள்
அவர்கள் உண்மையாய் உத்தமமாய் தேவனுக்கு பிரியமானபடி செய்யும்போது அவங்ககிட்ட இருக்க அந்த உண்மையை பார்க்கிறார், அவங்ககிட்ட இருக்க விசுவாசத்தை பார்க்கிறார். உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் அதிகமாய் கொடுக்கப்படும், இன்னும் ஆசீர்வாதத்தை தருகிறார், இன்னும் பொறுப்பை கொடுக்கிறார். என் மகன் என் மகள் இவ உண்மையாக செய்கிறா, இவளுக்கு இன்னும் நம்ம இதெல்லாம் கொடுத்தா அவள் இன்னும் இதை செய்வா. தேவ ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்கு, அதை விரிவாக்குவதற்கு எல்லா காரியங்களையும் இவ செய்வாங்க, இந்த மகன் இந்த மகள் செய்வாள் என்று ஆண்டவர் நம்பி நமக்கு ஒரு கனமுள்ள ஊழியத்தை கொடுக்கிறார். பாருங்க, அந்த ஊழியம் வளர்ச்சி அடைவது ஆண்டவர் நம்மளுடைய உண்மையும் உத்தமத்தை பார்த்துதான் அதை ஆசீர்வதிக்கிறார். அந்த உண்மையிலே உத்தமத்திலேயே நாம் நிலைத்திருக்க வேண்டும். பாருங்க, அப்படி நிலைத்திருக்கிற அந்த மனிதனை பார்க்கலாம். அந்த ஊழியக்காரனோ பாருங்க, பொல்லாதவனாய் இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலையாட்களை அடிக்க தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஆமென். பாருங்க, அப்படி உண்மை உத்தமான ஊழியக்காரன் என்று நம்பி ஆண்டவர் அநேக பொறுப்புகளை கொடுக்கும்போது, ஆனால் ஒரு சில ஊழியக்காரர்கள் தன்னுடைய சுய விருப்பத்துக்காக, தன்னுடைய மேன்மைக்காக, உலக ஐஸ்வர்யங்களுக்காக ஆசைப்பட்டு, உலக காரியங்களுக்காக ஈடுபட்டு, அந்த ஆண்டவர் கொடுத்த அழைப்பை துச்சமாக நினைத்து அவர்கள் மாமிசத்தின் கிரியையின்படி செய்தால் அவர்களுக்கு அழிவு நிச்சயம். சுயம் சாம்பலாய் மாற வேண்டும். ஒரு ஊழியக்காரன் சுயத்துக்கு ஒப்பு கொடுத்து தன் இஷ்டப்படி நடக்கும்போது ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த அறுப்பு காலம் வரும்போது முடிவு. அப்போ நியாயத்தீர்ப்பு நாளிலே அதற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போ உண்மை உத்தமான ஊழியக்காரனாக இல்லாமல் தன்னுடைய அழைப்பை மறந்து தன் இஷ்டப்படி செய்கிற ஊழியக்காரனுக்கு அவனுக்கு பயங்கரமான, அது நினையாத நாளிகளே ஆண்டு வருகை இருக்கும். ஆண்டு வருகை நாள் செல்லும், நம்ம அதுபடி இஷ்டத்துக்கு இருப்போம். ஊழியத்திலே அசதியாக இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஊழியத்தில் அசதியாக இல்லாமல் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆவியில் அனல் உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். பாருங்க, அப்போ ஆண்டு வருகை தாமதிக்கும். நம்ம கொஞ்சம் சுபமாக உலக தேவைகளை நாம் பார்த்து, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஆசீர்வாதம் இதெல்லாம் பார்த்து அந்த தன்னுடைய அழைப்பை மறந்து இஷ்டப்படி வாழும்போது ஆண்டு வருகை செல்லும். நம்ம சாரி கேட்டுக்கலாம், மன்னிப்பு கேட்டுக்கலாம். எந்த தவறு செய்தாலும் ஆண்டவர் மன்னித்திடுறார்ல. அவர் ரத்தத்தினாலே நம்ம கழுவப்பட்டால் உடனே நம்மளை ஆண்டவர் நம்மளை பாவங்களை மன்னிக்கிறார். ஓகே, நம்ம இதை செஞ்சால் தப்பு இல்லை, இப்படி இருந்தால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரன் இருதயம் மாமிசத்துக்கு இடம் கொடுக்கும்போது, சுயத்துக்கு இடம் கொடுக்கும்போது அவன் கண்கள் இருந்தும் குருடாக்கப்பட்டவனாக இருக்கிறான், இருதயம் இருந்தும் உணர்வில்லாதனாக ஆகி போகிறான். பாருங்க, அப்படி இருக்கும்போது நினையாத நாளில் ஆண்டவர் மகிமையிலே அந்த மேகத்தின் மேலே வலிமையோடு வருவார். அந்த இரகசிய வருகை ஆண்டவர் நினையாத நாளில் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த டைம் அப்போ தான் அவன் அதை உணரவே மாட்டான். அவன் ஆண்டவர் வருவதை உணரவே முடியாத, ஒரு உணர்வே இல்லாத ஒரு இதயத்தோடு இருக்கும்போது அவன் நினையாத நாளிகையில் அவர் வருவார். அந்த எஜமான் அவனை கடினமாய் தண்டித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிமையின் மேலே எக்கால துணி சத்தத்தோடு வருவார். பாருங்க, அப்போ நோமோர், அதாவது ஒரு எக்ஸ்கியூஸும் கிடையாது. நம்மளுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் ஏதாவது இருக்குமானால் நாம் இந்த பூமியில் மட்டும்தான் மன்னிப்பு, பூமியில் மட்டும்தான் இரக்கம் கிடைக்கும், பூமியில் மட்டும்தான் கிருபை. இந்த பூலோக வாழ்க்கை முடிந்து விட்டால் நியாயத்தீர்ப்பு நாள் தான். தப்புக்கு தண்டனை உண்டு, நியாயத்தீர்ப்பு நாள். அப்போ தப்பிக்கவே முடியாது. ஊழியக்காரன், ஆண்டோடைய கனமுள்ள ஊழியத்தை செய்வதற்காக அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் அந்த அழைப்பை மறந்து தன் இஷ்டப்படி வாழும்போது அவனுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். எரிகிற அக்கினி கடலிலே தள்ளப்பட்டவனாக ஆகிவிடுவான். அது பிசாசுக்காக வைக்கப்பட்டது. பிசாசுக்காகவும் பிசாசுகளின் கூட்டங்களுக்காகவும் வைக்கப்பட்ட அந்த அக்கினி கடலிலே உண்மையாய் நடக்காமல் தன் சுய போகத்துக்காக, சுய இன்பத்திற்காக நடக்கிற ஊழியக்காரர்களுக்கு அந்த அக்கினி கடலே சொந்தமாய் போய்விடும். யுக யுகமாக அதிலே துடிதிருத்திருக்க அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற இடத்திலே தள்ளப்பட்ட சூழ்நிலையாக மாறிவிடும். அந்த நேரத்தில் எந்த பாவத்திற்கும் மன்னிப்பு கிடையாது, விமோச்சனம் கிடையாது. இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த கடைசி நாட்களில் என்ன சம்பவிக்கும்?
ஊழியக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும், ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும், அப்படி உண்மையாய் நடக்காத ஊழியக்காரர்களுக்கு என்னென்ன நடக்கும் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கார். இவ்வேளையில் நாம் இதை தியானித்து கொண்டிருக்கிற நாம் இந்த நாளில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்மளை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஊழியத்தை செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள். நாம் ஒவ்வொருவரும் அதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, என்னை ஆண்டவரே தேடி வந்து என்னை மீட்டெடுத்திரே, உடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே என்னை வேறுபிரித்து எடுத்திரே. உண்மையாய் வேகமுள்ள ஊழியக்காரனாக நடப்பதற்கு கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டு நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, இவ்வளவு நேரம் ஆவியானவரே நீர் எங்களோடு பேசின ஆண்டவரே. இந்த டிசம்பர் மாதம் 2024 வருஷத்தின் 13ஆம் தேதியை காண கிருபை செய்தரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா, எங்களை இந்த பூமியில் எந்த நோக்கத்திற்காக அழைத்திரோ, முன்குறித்திரோ ஆண்டவரே, அப்பா உங்களுடைய அழைப்பிலே நாங்கள் நிலைத்திருக்க கிருபை தாங்கப்பா. உங்களுடைய கிருபை தான் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அப்பா, உண்மையாய் வேகமுள்ள ஊழியக்காரனாக அப்பா உம்முடைய இருதயத்தின் ஏக்கம் என்னுடைய ஏக்கமாக மாற ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தில் இருக்க வாஞ்சை விருப்பம் என்னுடைய விருப்பமாக மாற கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் அப்படியாக அவங்க இருதயத்தில் ஆண்டவரே நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை கொடுத்து ஆண்டவரே உண்மையாய் விவேகமுள்ள ஊழியக்காரியாக ஒவ்வொருவரையும் அபிஷேகித்து உமக்கென்று ஊழியம் செய்ய வேறுபிரித்து எடுங்கப்பா, வேறுபிரித்து எடுங்க ஆண்டவரே. எங்களை எல்லோரையும் நீர் இந்த பூமியில் படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. அதை நீர் செயல்படுத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை எழும்பி பிரகாசிக்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இன்று அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்களை பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.